Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. So, Economics 12th Standard பார்த்துட்ருக்கோம் Chapter 2. இன்றைக்கி நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர் பற்றி படிக்கலாம். வெல்ஃபேர்னால் மீனிங் என்னென்னா, நேஷ்னல் இன்கம் ஆல்ரெடி நம்ம படித்தோம் லாஸ்ட் கிளாஸஸில். வெல்ஃபேர்னால் என்னென்னா, ஹவு பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைட், இஸ் எவ்ரி திங் தே ஆர் கெட்டிங், அவங்களோட தேவையானது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குதா. ஸோ அதுதான் வெல்ஃபேர் சொல்லுவாங்க, ரைட். ஸோ அதை பற்றி தான் இந்த கான்செப்டில் படிக்கலாம். ரைட். நேஷ்னல் இன்கம் வந்து இஸ் இண்டிகேட்டர். நேஷ்னல் இன்கம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கனாக்கா, எல்லாருமே எக்கனாமிக்கலாக எல்லாருமே வெல்பீனாக இருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே வந்து இன்கம் லெவல்ஸ் எப்படி இருக்குது, எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக்கலாக எல்லாருமே குட்டாக இருக்காங்க, எக்கனாமிக்கலி பேடாக இருக்காங்க, லைக் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டினா ஏழையாக இருக்கிறது, எத்தனை பேர் ஏழையாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா. அது எல்லாமே இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். சப்போஸ் நம்ம நேஷ்னல் இன்கம் கம்மியாக இருக்குன்னா, தட் மீன்ஸ் வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம நேஷ்னல் இன்கம் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங்காக அண்டர் டெவலப்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம நேஷ்னல் இன்கம் இருந்துச்சுனாக்கா, தென் we can say is our country is best, our country is developed. ஸோ ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அவங்க எல்லாத்துக்குமே பெட்டராக இருப்பாங்க டெக்னாலஜிக்கலாக, அவங்களோட எக்கனாமிக் வெல்பீன், எல்லாருக்குமே ஒரு பர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே அந்த பேசிஸ் மேலே தான் எடுப்பாங்க, ரைட். அதுக்கு தான் ஜிடிபி, பர் கேபிட்டா அண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ அவங்களுக்கு எவ்ரி இயர் அவங்களோட க்ரோத் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி அவங்க வந்து ஷேர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற அமௌண்ட் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் படிக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு கண்ட்ரி வந்து ஹையர் பர் கேபிட்டா இன்கம்னு ஆல்ரெடி சொன்ன, ஒரு பர்சன் ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ அவங்களோட இன்கம் எவ்வளோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். சப்போஸ் உங்களோட அதோட பர் கேபிட்டா இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா, நம்மளோட கண்ட்ரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இஸ் குட். தட் மீன்ஸ் we are getting all benefits from our country, ரைட். அது நம்ம பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸு, அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெவலப்டாக இருப்பாங்க, எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கவங்க, ரைட். அவங்கள ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்? குட் இன்கம், குட் ஃபெசிலிட்டிஸ், எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவோம். குட் ஹெல்த், லைக் எக்கனாமிக்கலி இஸ் குட், எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அது ஹையர் பர் கேபிட்டா இன்கம், ஒரு கண்ட்ரியில் பர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர் கேபிட்டா இன்கம் வந்து அது மட்டும்தான் இண்டிகேஷன் இல்லாமல் நிறையா லைக் others factors also they are going to consider, and certain limitations அதுக்கு இருக்குது. என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்னா மீனிங் என்னன்னாக்கா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ், நான் கேஷ் பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு கண்ட்ரோல் வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், லைக் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் ஏஜ் ரிட்டையர் ஆகிட்டுன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய் பெனிஃபிட், அவங்களுக்கு வந்து வேலை இல்லை, அதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சைல்ட் சப்போர்ட், ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எது மாதிரி வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட் சோஷியல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா வி ஹேவ் எஜுகேஷன், எப்படி மெடிக்கல் கேர், ரைட். நம்மளுக்கு இப்போ வந்து ப்ரொவிஷ்னல்ஸ்க்கு லைக் இப்போ we got some 2000 rupees, right. So in from the government. So அது வந்து இட்ஸ் அ சோஷியல் சர்வீஸ். ஸோ நம்மளுக்கு இந்த டைமில் இது முக்கியமாக இருக்குது. ஸோ சோஷியல் சர்வீஸ். நெக்ஸ்ட் நான் கேஷ் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா லைக் வேக்சினேஷன்ஸ், நெக்ஸ்ட் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், ஹவுசிங். கொஞ்சம் பேர் வந்து இந்த இன்கம் லெவல் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஹவுசிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். ஒரு மக்களுக்கு எப்படி வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களோ அது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டும் சிக்னிஃபைஸ் அவர் நேஷ்னல் இன்கம். நெக்ஸ்ட்டு, இந்த நேஷ்னல் இன்கம்னா என்னது? லைக் ஆல் த இன்கம், எல்லா the total value of all goods and services produced during the year. ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணிங்க, அதெல்லாம் வந்து நேஷ்னல் இன்கம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, த எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து எப்படின்னா, எக்கனாமிக்னா மணி. ஸோ எக்கனாமிக் வெல்ஃபேர்னு எப்படி இருக்குனாக்கா, ஒரு கேபிட்டல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா, கன்சியூமர் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு இருக்கும். கேபிட்டல் கூட்ஸ் நம்மளுக்கு தெரியும், மிஷின்,
இண்டஸ்ட்ரி ரிலேட்டடெல்லாம் கேபிட்டல் கூட்ஸ். கன்சியூமர் கூட்ஸ் நம்ம டேரெக்டாக கன்சியூம் பண்ண சுகர், ரைஸ் அதெல்லாம் கன்சியூமர் கூட்ஸு, ரைட். ஸோ நம்ம ஜாஸ்தியாக நம்ம வந்து கேபிட்டல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண நம்மளோட எக்கனாமிக் வெல்ஃபேர் கம்மியாகும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் மிஷின் மேலே இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ண சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்போ என்ன ஆகும், நம்மளோட வெல்ஃபேர் வந்து கம்மியாகும். அதே மாதிரி தான் நிறைய லக்ஸுரிஸ் ரிலேட்டட் லைக் பென்ஸ் கார், நிறைய பேர் பென்ஸ் கார் வாங்க மாட்டாங்க, ரொம்ப ரிச்சான பர்சன் தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மீன்ட்டாக இருக்கும். அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணால் இட் இஸ் வேஸ்ட்டு. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. லக்ஸரி கூட்ஸ் வேணும் தான், அதுக்குன்னு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, தேவையானது மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, higher GDP with a greater environment hazards such as air, water, soil pollution will be a little economic welfare, right? ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வரணும், நம்மளுக்கு இது வரணும், அது வரணும். இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்மளுக்கு பேக் போன், ரைட்? அது வேணும். அதனால் என்ன ஆகும், நம்ம இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நம்மளோட ரிசோர்ஸஸே எல்லாமே டேமேஜ் ஆகும். அது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the production of war goods will show the increase in national output but not welfare. war goodsனால் நம்மளுக்கு தெரியும், இந்த வார்க்கு ரிலேட்டட் யூஸ் பண்ணுறது லைக் அது வந்து நம்ம நேஷ்னல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் தவிர நம்மளுக்கு நன்மை ஒன்றும் இல்லை. Next, an increase in per capita income may be due to employment of women and children or forcing workers to work for a longer time but will not promote economic welfare. சில டைமில் நம்ம per capita income increase ஆகுது. per capita incomeனா ஒருத்தவங்க எவ்வளோ இன்கம் இருக்குது, அதுதான் per capita income. அது வந்து ஒரு டைமில் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும், உமன்ஸ் வேலைக்கு போவாங்க, சில்ட்ரன்ஸ் வேலைக்கு போவாங்க, சில பேர் வந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், 8 hour தான் ஒர்க் பண்ணணுன்னாக்கா 12 hours ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமிக் வெல்ஃபேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து PQLI, தட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இது வந்து ஒரு பெட்டர் இண்டிகேஷன். ஒரு இதை வந்து என்னென்ன இருக்குனாக்கா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பர்த், லிட்ரஸி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் எவ்வளோ வரலும் இருக்கும், நம்மளுக்கு வந்து டெத் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரைட்? லைஃப் ரேட்டும் அதிகம், டெத் ரேட்ஸ் வந்து கம்மி. ஸோ லிட்ரஸி லெவலும் இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் வி ஆர் கெட்டிங் பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னா சொல்லுவாங்க PQLI சொல்லுவாங்க, தட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இதுதான் இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கனாக்கா எக்கனாமிஸ்ட் மோரிஸ் டேவிட் in 1979 for 23 developed and developing countries. இது மோரிஸ் டேவிட் இவர் என்ன பண்ண 3 இண்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட். ஸோ ஒரு குழந்தை பிறந்துட்டுனா எவ்வளோ ஜென்ரலாக நம்ம லைஃப் எவ்வளோ வரலும் இருக்கும். இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட்னா என்னது, ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு வருஷம்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது இன்ஃபேண்ட் மொராலிட்டி ரேட் அது செக் பண்ணிக்குவாங்க. பேசிக் லிட்ரஸி ரேட் எவ்வளோ, படிப்பு எவ்வளோ, இந்த 3 தான் இட் இஸ் கம்பல்சரி ஃபார் PQLI. இது 3 தான் அவங்க வந்து மெயினாக PQLIக்கு இண்டிகேஷன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். ஸோ எரோஷன்னா நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் ரிடக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஃப்ளட்ஸ் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு இந்த சாயில் எரோஷன் வரும். சாயில் எரோஷன்னா நம்ம அந்த மண்ணெல்லாம் அப்படியே ரன் அவுட் ஆகும், வாட்டரில் ரன் அவுட் ஆகி எங்கேயோ போய் டிபாசிட் ஆகும். ஸோ அப்போ என்னாகும், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோட ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து டெமாலிஷ் ஆகிடும், லைக் அதோட வந்து குவாலிட்டி வந்து போயிடும். ஸோ அது வந்து எரோஷன் சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த்னாக்கா லைக் நிறைய ஒரு பிரச்சனையால் லைக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டேமேஜ் ஆகும். எப்படி ஃப்ளட்ஸ் வரலாம். இப்போ நம்ம இதுவும் சொல்லலாம், நம்ம இப்போ ரீசெண்டாக ஃப்ளட்ஸ் வந்து கேரளாவில் வந்தது. லைக் அந்த தென் வி காட் லாஸ்ட் இயர் வி சஃபர்ட் வித் சைக்ளோனில் சஃபர் ஆகும். இதனால் என்னன்னாக்கா நிறைய நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் இழக்கிறோம். அதனால் நம்மளோட நேஷ்னல் இன்கம் லெவல்ஸும் கம்மியாகுது. நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. அப்போது இதனால் இந்த ஃப்ளட்ஸு, இந்த சைக்ளோன்ஸ் இதை வர்றதுனால நிறைய டிஸ்ட்ராய் ஆகுது. அதனால் நம்மளோட நேஷ்னல் வெல்த்து டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ளட்ஸு, எரோஷன். நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் US டாலர்ஸ். ஸோ US டாலர்ஸில் நம்ம கம்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளுது, ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ரைட்?
இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே தெரியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து 500 ரூபீஸ்க்கு வாங்குகிறேன். 500 ரூபீஸ்க்கு வாங்குகிறேன். இதே ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து யூஎஸில் நான் வாங்குறேனாக்கா இட் கேன் பி $10. $1 அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 ரூபீஸ் வச்சாலும் 700 ரூபீஸ். நான் இங்கே எவ்வளோ கொடுக்குறேன்? 500 ரூபீஸ். அது US டாலர்ஸில் கம்பேர் பண்ணால் $10 நான் கொடுக்குறேன். தட் இஸ் 700 ரூபீஸ் கொடுக்குறேன். அப்ராக்சிமேட்டாக 70 ரூபீஸ் நான் போட்டுட்டேன். 700 ரூபீஸ் நான் பே பண்ணுறேன். ஸோ இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 200 ரூபீஸ் வித்தியாசம் இருக்குது. அதுதான் என்ன சொல்லுவாங்க? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை இங்கே நான் வந்து 500 ரூபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குவேன். ஒரு ப்ராடக்ட் வந்து 500 ரூபீஸ்க்கு வாங்குவேன். இதே பொருள், இதே ஸ்டாண்டர்ட், இதே குவாலிட்டி, இதே குவான்டிட்டி எல்லாமே வந்து நான் யூஎஸில் வாங்குகிறப்போ அந்த பொருள் வந்து $10. அப்ராக்சிமேட்டாக நான் 70 ரூபாய் நான் ஒரு டாலர் வச்சாலும் நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 10 × 70. 10 × 70 எவ்வளோ? 700 ரூபீஸ். நம்ம இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணால் தட் இஸ் 100. நான் இங்கே 500 ரூபீஸ் வைக்கிறது கம்மி, ரைட்? அங்கே பார்த்தீங்கன்னா 700 ரூபாய், 700 ரூபீஸ். ஐ எம் 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன். திஸ் இஸ் கால்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ நம்ம வந்து நம்ம செக் பண்ணாக்கா நம்மளோடது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. US டாலர்ஸில் செக் பண்ணால் நம்மளது வந்து ரொம்ப கம்மி. தட் இஸ் கால்ட் PPP. இதில் எக்ஸாம்பிள் நம்ம டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.57, யூரோஸ் பார்த்தா 2.29. அதை நான் டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 1.56, யூரோவில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1, ரைட்? இதுதான் பர்ச்சேசிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னது தான். யூ கேன் டேக் இட் ஆஸ் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. So example, if the price of one 4GB phone is rupees 9,000 India and $135 in US, that is 9,000 divided by 135, 66.67. So இதுதான் purchasing power parity சொல்லுவாங்க. இது இப்படி தான் டிவைட் பண்ணுவாங்க, ரைட்? சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்ட் காஸ்ட். சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்ட் காஸ்ட்னா மீனிங் என்னன்னாக்கா, சில கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் ஜென்ரலி பேட் ஃபார் தி சொசைட்டி. நம்மளுக்கே தெரியும் என்னென்னது, சிகரெட்டு, ஆல்கோஹால், இதெல்லாம் வந்து வெரி பேட் ஃபார் தி சொசைட்டி. ஸோ அது கூட நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க ஃபார் என்யூமரேட்டிங் நேஷ்னல் இன்கம். ஸோ டெஃபினட்டாக அதுவும் ஆடப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்த இது ஓப்பன் பண்ணாங்களோ ஏதோ லிக்கர்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. எதுக்கு? பிகாஸ் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்கு? நம்மளோட எக்கனாமிக் லெவல் டவுன் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் கொரோனா. பேண்டமிக் டைம்ஸில் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அது கொஞ்சம் நாளைக்கு 1 வீக் அப்படி ஓப்பன் பண்ணி இருந்ததுனால எல்லோரும் வாங்கியிருந்தாங்க. ஈவன் இஃப் தோ இட் இஸ் அ பேட், பட் ஸ்டில் நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் அதுமாரி ஓப்பன் பண்ணி வச்சாங்க, ரைட்? தட் இஸ் ஒன் ரீசன். ஈவன் தட் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் இன் த நேஷ்னல் இன்கம், ரைட்? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.